2026 புத்தாண்டு ராசி பலன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஒரு புத்தாண்டு. நம்ம எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்தோட நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த ஆண்டு நமக்கு எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. இன்னைக்கு நம்மளோட வேத ஜோதிடர் முத்துக்குமாரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்ல போறாங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். தனுசு ராசி. இவங்க எப்படி மேம்? ஏன்னா அந்த வெச்ச குறி தப்பாது அப்படின்ற மாதிரி அந்த பவன் ஆரோவோட இருக்கிற ஒரு ஒரு ராசிக்காரங்க அவங்க. ஸோ பேசிக்கலாவே அவங்க அதே மாதிரியான ஒரு குறிக்கோளோட வாழறவங்களா தனுசு ராசி. ஸோ அவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? வெல் ஃபோக்கஸ்டு தான் தனுசு. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஏதாவது எழுதிட்டு இருந்தாங்கன்னா யாராவது கூப்பிட்டா காது கேட்காது. சமையல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கூப்பிட்டா காது கேட்காது. இப்படி தட்டி தான் கூப்பிடணும். அந்தளவுக்கு தன்னை ரொம்ப அர்ப்பணிச்சு ஒரு வேலையை பார்ப்பாங்க. தனக்கான வேலை மட்டும் இல்லை, அடுத்தவங்களையுமே ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தவங்களை கேர் பண்ணுறதுல நம்பர் 1 யாருன்னா தனுசு தான். நமக்கு ஒரு 2 இட்லி இருக்குன்னா யாராவது ஒருத்தர் சாப்பிடலன்னா கொடுத்துட்டு இவங்களுக்கு பசிச்சாலும் பட்னியாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க தனுசு ராசிக்காரங்க. நல்லவங்களுக்கு தானே துன்பம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி நம்ம படாத பாடே இல்லை. 2025 கூட அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருந்தார். நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் வாங்குறது, அடிக்கடி நோய் வாய்ப்படுறது, கடன் இதிலே ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கிறது, பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் இருக்கிறது, லைஃப் என்ன தான் செய்யுது அப்படின்னே புரியலை. ஒரு மாதிரி ஒரு போரியாகவே போயிட்டு இருந்தது தனுசு ராசிக்காரங்களுக்கு. இப்போ குரு லிஃப்ட் ஆகி ராசியை பார்க்குறாரு. ஸோ குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க போது. இப்போ ராசியை தான் பார்த்துட்டு இருக்கிற குரு அடுத்து என்ன ஆறாருன்னா 8ல் போய் உச்சமும் ஆக போகிறார். அப்போ என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும்னா, 8ஆம் இடத்துல ஒரு சுப கிரகம் உட்காரும் போது எதிர்பாராத அதிர்ஷ்டம். திண்ணையில இருந்தவனுக்கு திருக்கன்னு தான் யோகம்னு சொல்லுவாங்க. வடிவேல் சார் சொல்லியிருப்பாரு. நியூஸ்லலாம் படித்தோம் மேம். கோடியில் லாட்ரி சீட்டு வாங்கி கோடி கணக்கில் வாங்கிட்டேன். அந்த மாதிரி ஏதாவது உங்க கோடி கணக்கில் வாங்கி? கண்டிப்பா. இதை இப்போ அப்போ என்ன சொன்னாங்கன்னா புதையல் யோகம்னு சொன்னாங்க. ஜோதிடத்திலே இதுக்கு புதையல் யோகம்னு பேர். அப்போ புதையல் கிடைக்கும் நமக்கு அங்கங்க. இப்போ என்னன்னா அதை லாட்ரின்னு சொல்லலாம், ஷேர்ஸ்ன்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று பிட்காயின்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று அதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். என்னங்க நம்பிக்கையே இல்லையே? நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்திருப்பீங்க, பட் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி வேலையிலையுமே ஒரு இடத்த நம்ம எய்ம் பண்ணியிருப்போம், இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு உட்காந்துருப்போம், அது கிடைக்கும். என்னடா இது நீங்கள் இப்போ கொடுக்குற ரியாக்ஷன் மாதிரி தான் அவங்கெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு தனுசுக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு இயர் தான். குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி போட்டிங்கன்னா கூட இந்த 2026 வாங்குற லேண்டு டக்குன்னு அப்ரிஷியேட் ஆகும். நீங்க எதிர்பார்க்கிற ப்ராஃபிட்டை விட அதிகமா கிடைக்கும். தனுசுக்கு ரொம்ப நல்ல வருடமா 2026 இருக்கு. இப்ப தனுசு தான் டாப் நாட்ச் இருக்கும் போல இருக்கு. ஆமா, கண்டிப்பா. என்னோட ராசியை தனுசுக்கு மாத்திக்கலாமா? அந்த மாதிரி முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சோ இந்த தனுசு அவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணுமா? தனுசு ராசிக்காரங்க பொதுவா சித்தர்கள் வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது. வழிபாடு பண்ணணுமா? அதான் என் பேர்ல கோடிக்கணக்கில் இப்ப சொத்து வர போகுது. அப்போ கடவுளை மறக்க கூடாது. நான் சைட்ல வச்சுக்கிறேன் மேம், மறக்க மாட்டேன். தனுசு மறக்க மாட்டாங்க. தனுசு மறக்கவே மாட்டாங்க. இது அவங்க இருக்கிற இன்னொரு நல்ல குணம். ஸோ கெட்டதுல ஒருத்தர் கூட இருக்கிறாங்கன்னா நல்லதுல அவங்களை இன்னுமே நல்லா பக்கத்துல வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருக்கும். ஏற்கனவே ஆன்மீக சிந்தனை உள்ள ராசி தாங்க தனுசு. ஸோ சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிறது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இதெல்லாமே நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். ஏதாவது ஒரு சித்தரை சிக்கன் பிடிச்சிக்கணும். உங்க ஊர் பக்கத்துல ஏதாவது ஜீவ சமாதி இருக்குன்னா வார வியாழக்கிழமை போயிட்டு வர்றது, இல்லை மாசத்துல ஒரு வியாழக்கிழமை போயிட்டு வர்றது, தியானம் பண்றது, இதெல்லாம் தனுசுக்கு இன்னும் நல்ல பலன்களை பெற்றுது. உண்மையாவே இப்போ தனுசு ராசி ஐயா ஜாலி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஃபைன் மேம், இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகா எல்லா விஷயமும் எடுத்து சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் எங்களோட அரங்கத்துக்கு நாங்கள் உங்களை வேற ஒரு இதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.